லைட்டா செக்கச்ச வந்த வானம் இருந்ததுல கான்செப்ட் அதே மாதிரி தான் வருது லைட்டா. ஆனா படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இடையில செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லேகா போகுது. ஆனா எஸ்டிஆர் போர்ஷன் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. சொல்லலாம் படம் ரொம்ப ஓகேவா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. பட் போக போக வந்து எல்லாமே தெரிஞ்ச ஸ்டோரியா போனதுனால வந்து படத்துக்கு டிராபேக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இதுதான் சீன்னு சொல்லி எல்லாமே தெரியும். பட் அது கொஞ்சம் பயங்கர பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஸோ அஸ்வத் மாரிமுத்து தெரியுமா, டிராகன் படம் வச்சு பண்ணாரு. ஸோ அவர் தான் வந்து எடுக்க போறாரு. ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் வச்சு எப்படி வந்து ஒரு படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எடுத்தாரு. எஸ்டிஆர் 51 காட் ஆஃப் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ அஸ்வத் மாரிமுத்து பிளஸ் சிம்பு அண்ணா ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் சும்மா கட்டம் கட்டி கலக்க போறாங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் நல்லா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் காணாம போன மாதிரி இருந்துச்சு. அவரு இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா நடுவில் வந்து இந்த கிளைமேக்ஸ்லாம் போட்டு இருந்திருக்கலாம். அதே வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். கமல் சார் வந்து த்ரூ அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பழைய கமல் சாரை பார்க்கலாம். அந்த எமோஷன் எல்லாமே காமிச்சிருக்காரு. பட் இந்த காலத்து அந்த 2K கிட்ஸ்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு அழுகுறதுலாம் வந்து பக்கத்துல இருக்கவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோன் நோட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் பெட்டரா காமிச்சிருந்தாங்க ஸ்டார்டிங்ல. பட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அபிராமியும் கமலஹாசனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எதிர்பார்க்கல, நல்லா இருந்தது. படத்துல பார்க்கல, நல்லா இருக்கு. செமையா இருந்தது. என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. எதுலயும் வந்து குறை சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு தனியா பாட்டு மாதிரிலாம் நம்ம மணிரத்னம் சார் பண்ணனால அப்படியே பாட்டோட அப்படியே படத்தோட தான் பாட்டு வரும். அதே மாதிரி தான் போகுது. படம் சூப்பரா இருக்குதுக்கா, எந்த குறையும் கிடையாது. லைட்டா வந்து கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி இருக்குது, அவ்வளவுதான் படமே தவிர சூப்பரா இருக்கு படம். கடைசியில லைட்டா வந்து கண்ணு கலங்க வச்சுட்டாங்க. இன்னும் ஒண்ணு த்ரிஷா கேரக்டர் வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்காங்க. அசோக் செல்வன்லாம் வராரு. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெயிட்டேஜ்லாம் கிடையாது. த்ரிஷாவோட ரோல் வந்து இருக்கு, கூட வருது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் பயங்கரமான லாகா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா ஆரம்பிப்பாங்க. பட் அப்படியே போக போக இதுதான் ட்ரைலர்ல ஃபுல் ஸ்டோரியை காமிச்சிட்டாங்க. அதை காமிக்காமவே இருக்கும். இந்த சீன் எப்படா வரப்போகுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை காமிச்சதுனால நமக்கு எல்லாமே லேக் ஆகாம தான் தோணும். இல்ல ஏரம் வந்து ஒவ்வொன்றுல உள்ள திணிச்சிருக்காரு. 9 சாங் மாதிரிலாம் தெரியல, ஒரு 2-3 சாங் மாதிரி தான் தெரியுது. ஸோ அது பேக்ரவுண்டா வந்து அவ்வளோ ஃபீல் இருந்தது. அது வருது, அதெல்லாம் அங்கங்க அந்த எமோஷனல் சாங் அங்கங்க காமிச்சிருக்காங்க. பட் அதுவே ரொம்ப நிறைய காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது கொஞ்சம் பேக்கா தான் இருக்கு. த்ரிஷாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் அதான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரோல் த்ரிஷாவோடது. இது வரைக்கும் த்ரிஷா பண்ணதில்லை. பட் நல்லா பண்ணியிருக்காங்க.